ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவசனம் 2. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவனுமாயிருக்கிறார். ஏனெனில் அவர் ஆபிரகாமிற்கு வழங்கிய ஆசீர்வாதங்கள் வழி வழியாக இன்றும் என்றும் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார். எண்ணிக்கை அதிகாரம் 22 நாம் பார்த்தோமே என்றால், மோவாபு மன்னன் பிலேயாமிடம் இஸ்ரேல் மக்களை சபிக்கச் சொல்லுகிறார். ஆனால் நம் கடவுளாகிய ஆண்டவர் அம்மக்களை சபிக்க வேண்டாம், ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றவர்கள் எனச் சொல்லி பிலேயாமின் வாயிலாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் தமக்கு பயந்து உண்மையுடனும் நேர்மையுடனும் வாழும் மக்களை அவர் ஆசிர்வதிக்கிறார். அவர்கள் செய்யும் எல்லா முயற்சிகளிலேயும் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுகிறார். திருப்பாடல் அதிகாரம் 3 இறைவசனம் 3 சொல்லப்பட்டது போல, அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார் என்று அவர் ஆசிர்வாதம் கட்டளையிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் நம்மிடமே கொடுத்துள்ளார். நாம் அவர் தரும் ஆசிர்வாதங்களை சுதந்தரிக்க அவருக்கு அஞ்சி உண்மையான வழியிலே நீதி செய்திடுவோம், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆபிரகாமின் ஆசிர்வாதங்களை எங்கள் வாழ்வில் சுதந்திரித்து கொள்ள தேவையான அருளை எங்கள் வாழ்வில் பொழிந்தருள்வீராக. எங்களை நீர் ஆசிர்வதித்து நாமத்தின் நிமித்தம் எங்கள் பெயரை நிலைப்படுத்துவீராக. நாங்கள் பலருக்கும் ஆசிர்வாதமாக வாழ தேவையான அருளை எங்களுக்கு தருவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் மகிமையின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.